ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் வந்து என்ன ரெசிபி ட்ரை பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பைசி கார்லிக் சிக்கன். ஸோ ஸ்பைசி கார்லிக் சிக்கனுக்கு வந்து தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். சிக்கன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம வந்து உப்பு, மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிளாக் பெப்பர் வந்து கிரைண்ட் பண்ணி போட போகிறோம். அரைச்சி இதில் வந்து தூளாக்கி போட போகிறோம். ஸோ போட்டுட்டு நம்ம வந்து பொரித்து எடுத்துக்க போகிறோம். அடுத்தது நம்மளுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கனாக்கா இஞ்சி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். மெயின் விஷயம் வந்து பூண்டு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ போடுறீங்களோ அவ்வளோக்கு நல்லாயிருக்கும். பூண்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. வெங்காயம், அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா லெமன் கிராஸ் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் போடலாம். கறி லீவ்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா இது வெங்காயத்தாள், கொத்தமல்லி, அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா சோய் சாஸ், கட்டி சாஸு, கட்டி கிச்சாப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா சில்லி சாஸ் தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. வாங்க செய்யும் முறைக்கே போயிடலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து இதை அரைச்சி எடுத்துக்கலாம். பிளாக் பெப்பரை தூளை அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இதில் பார்த்திங்கன்னா இந்த கோழியில் உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ அரைச்ச இந்த பிளாக் பெப்பர் இருக்குது. ஸோ நான் கொஞ்சமாக சேர்க்க போகிறேன். நம்மளுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். மீதி வந்து பார்த்திங்கனாக்கா நான் எண்டில் தான் வந்து சேர்ப்பேன். ஸோ இதெல்லாம் நல்லா பெலிஞ்சு நம்ம வந்து பொரிக்க போகிறோம் அந்த கோழியை. ஸோ பொரிக்கும் போது நான் காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பிளாக் பெப்பர், மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா வந்து மெரினேட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து இந்த ஹாட்டான ஆயிலில் வந்து பொரிச்சு எடுக்க போகிறோம். ஸோ பொரிக்கும் போது நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா சட்டி சூடாயிடுச்சு. ஸோ நம்ம அந்த கோழியை வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா மொறுன்னு பொரிச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு பாருங்கள், உங்களுக்கு வந்து அரைவேக்காடாக பொரிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் பொரிச்சிக்கலாம். எனக்கு பார்த்திங்கனாக்கா எனக்கு வந்து நல்லா மொறுன்னு பொரிச்சா தான் பிடிக்கும், எந்த சமையலாக இருந்தாலும். ஸோ இப்போ நான் வந்து பொரிச்சு எடுத்துகிட்டு காட்டுறேன். நம்மளோட கோழி பார்த்திங்கன்னா நம்ம பொரிக்க போட்டாச்சு. இதை நல்லா மொறுன்னு பொரிச்சு எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். பிளாக் பெப்பர் பார்த்திங்கன்னா நான் எல்லாமே சேர்க்கலை. நான் பாதி வந்து இங்கே வச்சுருக்கேன், அப்புறமா லாஸ்ட்டாக போடுறதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், கோழி நல்லா பொரிச்சாச்சு. எனக்கு இந்த ஸ்டேஜில் தான் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி மொறுன்னு இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ இப்போ நம்ம இதை இறக்கிட்டு அடுத்தது ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ எண்ணெயை வந்து நம்ம குறைச்சிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்பைசி கார்லிக் சிக்கனுக்கு பார்த்திங்கன்னா முதல்ல நம்ம வந்து இஞ்சி போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். இஞ்சி பார்த்திங்கன்னா நீங்கள் பொரிச்சு போட்டிங்கன்னா எப்பயுமே நல்லாயிருக்கும். சில பேர் மொறுன்னு பொரிச்சிட்டு தனியாக எடுத்து கடைசியில் கார்னிஷிங்காக வந்து மேலே தூவி விடுவாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா அதிலே பொரித்து அப்படியே அதிலே சாப்பிடுவாங்க. சரி, நல்லா பொரியிட்டோம். இது பார்த்திங்கன்னா கோழி பொரிச்ச எண்ணெய், அதனால தான் அந்த இடம் வந்து ஒட்டி இருக்கு. நான் அதிலே தாளிச்சிட்டேன். கழுவெல்லாம் தேவையில்லை, பிகாஸ் அதில் தானே நம்ம சமைக்கிறோம். ஸோ கோழி தானே பொரித்தோம், அதனால் அதிலே நான் செஞ்சுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா லெமன் கிராஸ் சேர்க்க போகிறேன். லெமன் கிராஸ் பார்த்திங்கன்னா உங்கள் சமையலை வந்து வாசம் தூக்கலாக கொடுக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா வெங்காயம் சேர்க்க போகிறேன். வெங்காயம் வந்து நான் நிறைய வெட்டி வச்சுருக்கேன், பட் கொஞ்சமாக தான் இதில் சேர்க்குறேன். பிகாஸ் நான் வந்து வெங்காயம் வந்து லாஸ்ட்டாக போட்டால் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா மெயின் இந்த சிக்கன் கார்லிக் ஸ்பைசி கார்லிக் சிக்கனுக்கு வந்து தேவையான பொருட்கள், மெயினான விஷயம் பார்த்திங்கன்னா இந்த கார்லிக் வந்து நிறைய வெட்டி வச்சுக்கோங்க. நல்லா
பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்குங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, வாசம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். பிகாஸ் இந்த வெங்காயம் பூண்டு இதெல்லாம் வந்து வதங்கணும்னு நல்லா வதங்கணுன்ட்டு ஈஸியாக வதங்கிடும். அதனால் உப்பு கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா பூண்டு வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகுது. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து சில்லி சாஸும் கிச்சாப்பும் வந்து ஊற்ற போகிறோம். ஊற்றிட்டு காட்டுறேன். இல்லை சில்லி சாஸ் வந்து ஊற்றியாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா கிச்சாப் ஊற்ற போகிறேன். கிச்சாப் ஊற்றிட்டு காட்டுறேன். இந்த சாஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்குது. நான் லேசாக கொஞ்சமாக தான் தண்ணி விட போகிறேன். ரொம்ப தண்ணி விடக்கூடாது. தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து உப்பு போட்டு கொதிக்க விடுவோம். நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு காட்டுறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்தது வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இந்த கிரேவி பார்த்திங்கன்னா உங்களுக்கு திக்காக இருக்கணும். திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும். உப்பு சேர்த்துட்டு காட்டுறேன். உப்பு சேர்த்தாச்சு. உப்பு சேர்த்து நல்லா கிண்டி விட்டுடுங்க. கொதிக்கிட்டோம். கொதிச்சோன்னு அப்புறமா வந்து என்ன செய்யலான்றது காட்டுறேன். இன்னும் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து கொத்தமல்லி, வெங்காயத்தாள், வெங்காயம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட பிளாக் பெப்பர், தூள் பண்ண பிளாக் பெப்பர் இருக்குது, அரைச்ச பிளாக் பெப்பர். ஸோ அதெல்லாம் அப்புறமா தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த கிரேவி வந்து திக்காகட்டும். நம்ம கோழி வேறு பொரிச்சு வச்சுருக்கோம். ஸோ சூப்பராக இருக்கும். இது ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கிரேவி வந்து நல்லா கொதிக்குது. இப்போ வந்து நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க பிளாக் பெப்பர் வந்து கோழிலையும் போட்டு நம்ம வந்து பொரிச்சிட்டோம். பார்த்திங்கன்னா நம்ம கோழியில் போட்டு கொஞ்சமாக போட்டு பொரித்தோம். ஸோ இது வந்து மிச்சம் இருக்கிற பிளாக் பெப்பர் இதை போட்டுட்டு ஒரு கொதி வரட்டும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பிளாக் பெப்பர் போட்டோன்னா உங்களுக்கு வந்து இந்த கிரேவி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் திக்காகும். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஸ்பைசி கார்லிக் சிக்கன் இதோட ரெசிபி பேர். ஸோ அதனால் வந்து ஸ்பைசி கண்டிப்பாக இருக்கணும். ஸ்பைசி வந்து நம்ம மிளகாவில் எடுக்கலை, பிளாக் பெப்பர்லேருந்து எடுத்துருக்கோம். ஸோ இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நல்லா மசாலா குக் ஆகுது. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து பொரிச்சு வச்சுருக்க சிக்கனை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஸோ ஆட் பண்ணி இந்த மசாலாவோடு நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த மசாலாவோட அடுப்பை வந்து லோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பாருங்கள் மசாலா வந்து கூட வேணும்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை இது பண்ணிக்கலாம். ஸோ இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தாள், கொத்தமல்லி, வெங்காயம் வந்து எனக்கு இந்த மாதிரி சாப்பிட ரொம்ப பிடிக்கும். ரொம்ப வந்து குக் பண்ண வெங்காயத்தை விட நான் கொஞ்சம் பச்சையாக போட்டு ஒரு கிண்டி எடுத்துருவேன். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிடலாம். இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிவிட்டு காட்டுறேன். நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த வெங்காயத்தாள், வெங்காயம், கொத்தமல்லி எல்லாமே இந்த கலவையோடு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒயிட் ரைஸில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். ஓகே, அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அந்த சூட்டிலே பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்துடும். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்பைசி கார்லிக் சிக்கன் ரெடி ஆச்சு. ரொம்ப ஸ்பைசியாக நல்லாயிருக்கும். ஸ்பைசி வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதாவது பிளாக் பெப்பர் தான் இந்த மசாலாவில் வந்து ஸ்பைசியாக இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஸ்பைசி வந்து ரொம்ப சாப்பிட்றாளே,
அதனால் நான் வந்து கொஞ்சம் கூடுதலாகவே பொரிக்கும் போதும் வந்து பிளாக் பெப்பர் சேர்த்துக்கிட்டு இந்த எண்டிங்லேயும் பார்த்திங்கன்னா பிளாக் பெப்பர் தூவி விட்டு கொஞ்சம் மசாலா குக் ஆகணும்னு தான் இறக்குறேன். ஸோ அது வந்து உங்கள் விருப்பம். இந்த ஸ்பைசி கார்லிக் சிக்கனை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், இந்த ரெசிபியை கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. பிகாஸ் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் அதுக்கப்புறம் நான் வந்து வீடியோ வந்து எந்த வீடியோ போட்டாலும் லைவ் வந்தாலும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் அப்பப்போ வந்துடும். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் உங்களை இன்னொரு vlogல சந்திக்கிறேன், இன்னொரு புது ரெசிபியோடு. அது வரைக்கும் பாய்.